வெல்கம் டு ஐகானிக் சென்னை லேண்ட்மார்க் சீரிஸ். இன்னைக்கு வந்திருக்கிற இடம் மெட்ராஸ் லைட் ஹவுஸ். நான் உங்க எஸ்ஆர்டி அண்ட் வெல்கம் டு சிண்டு டாக்ஸ். பேசிக்கா லைட் ஹவுஸ்னால எனக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இந்த படம் தான். இங்க இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும், ஆனா நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரி, இன்னைக்கு லைட் ஹவுஸ்குள்ள போய் பார்ப்போமா? பேசிக்கலி இப்போ நம்ம பார்க்குற இந்த சென்னை லைட் ஹவுஸ் சென்னைக்கான 4th லைட் ஹவுஸ். மெட்ராஸோட முதல் எவர் லைட் ஹவுஸ் சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ், அதாவது இப்போ இருக்கிற தலைமைச் செயலகத்திலிருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் 1796. அதுக்கப்புறமா 1844ல் மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட ஒரு ஸ்டோன் டவரில் கட்டி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 50 இயர்ஸ் இந்த இயர் 1894 அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற டோம்லேருந்தும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1977ல் தான் இப்போ நம்ம பார்க்குற மெரினா லைட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. மெரினா லைட் ஹவுஸ் என்னதான் ஷிப்ஸ் நிறுத்தத்துக்காக கட்டப்பட்டதாக இருந்தாலும் மோர் தென் தட் இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. அண்ட் நிறைய டூரிஸ்ட் தான் இதை யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் மெட்ராஸ் லைட் ஹவுஸ் மேல இருந்து பாக்குறப்ப என் மைண்டுக்குள்ள அந்தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான், இப்படிதான் தோணிச்சு. எனக்கு மெட்ராஸ்ன்னு சொன்னாலே ஞாபகம் வர ஒரு 3-4 இடத்துல நம்ம மெட்ராஸ் லைட் ஹவுஸும் ஒன்று. அடுத்த வீடியோல அடுத்த ஐகானிக் இடத்தை பத்தி பார்ப்போம். டாடா பை பை, டேக் கேர்.